ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நல்ல சென்னையில் மழை நல்லா அடித்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அடித்து ஊற்றுற மழையில் என்ன ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணேன். சரி, வீட்டில் என்னடா இருக்குன்னு பார்த்தா உருளைக்கிழங்கும் கடலை மாவு மட்டும் இருந்துச்சு. சரி, இதை வச்சு நம்ம என்னடா செய்யலான்னு யோசித்தேன். சரி, குழந்தைங்களுக்கு போண்டா செஞ்சு கொடுக்கலாம், உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு கொடுக்கலாம். மழையில் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு போண்டா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா தண்ணியில் கழுவி அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் உருளைக்கிழங்க வேக வைக்க போகிறோம். நம்ம எப்பயுமே கடையில் நம்ம பஜ்ஜி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க அந்த ஆயில் ஒரே நாள் ஆயிலில் செய்யவே மாட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து சுடுற ஆயில் பழைய எண்ணெயாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரேஷன்லலாம் வாங்கி பாம் ஆயில் எண்ணெய், அது மாதிரி எண்ணெயில் தான் அவங்க சுடுவாங்க. அது குழந்தைங்களுக்கு நல்லதே கிடையாது, உடம்புக்கு நல்லதே கிடையாது, ரொம்ப ஃபேட் ஆகும். அதனால் நீங்கள் இது மாதிரி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியான வேலை தாங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். முதல்ல உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். விசில் வந்துருச்சு. 4 விசில் விட்டால் தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி 3 விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நம்ம சாப்பரில் வச்சு இதில் நல்லா நைஸாக பொடி பொடியாக நல்லா நைஸாக நறுக்கும். 5 பச்சை மிளகா, இதெல்லாம் நம்ம நல்ல பொடியாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வெங்காயம் நம்மளுக்கு ஆனியன் நல்ல பொடியாக நல்லா தென்படாது. அதுக்கு இந்த சாப்பர் தான் ரொம்ப கையில் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியாது. அது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஆனியன் பச்சை மிளகா 2ஐயும் அடிச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாகிடுச்சு பாருங்கள். நல்லா பொடியாகிடுச்சு. பச்சை மிளகாவும் குழந்தைங்க போண்டாவை சாப்பிட்றப்ப பச்சை மிளகா பொடி பொடியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு காரமே தெரியவே தெரியாது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் அடித்து எடுத்துட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு விசில்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வெந்திருக்கணும், அதுதான் பதம். உருளைக்கிழங்கு வெடிச்சிருக்கும், இது மாதிரி வெடிச்சிருக்கும், அதுதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி கொஞ்சம் கல் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்க ஆற வச்சு தோல் உரித்து எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தோல் உரிக்கிறப்ப உருளைக்கிழங்கோட தோல் அப்படி அழகாக அப்படி வரும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த சமையல் செய்ய தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்காக இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லா உருளைக்கிழங்கையும் இது மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் தயிர் கடையிறது, மற்ற வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் மசிச்சுக்கலாம். நீங்கள் நல்லா பெரிய மத்து இருந்தாலும் பெரிய மத்தில் நசிச்சுக்கோங்க. நான் தயிர் கடையிற மத்தில் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் கொலன்னு ஆக்கிடாதீங்க.
இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போது உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஒரு சாம்பார் வைக்கிற டைம் தான். டக்குன்னு குழந்தைங்க நீங்கள் ஸ்கூல் விட்டு வரப்போ கூட ஒரு 2 உருளைக்கிழங்கை வச்சு கூட நீங்கள் டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஒரு 4 போண்டாவை போட்டு கொடுத்துர்லாம். குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்ருவாங்க. அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்ற ஆசை அவங்களுக்கு வரவே வராது. ஒரு ஆனியன் இருக்கா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்கா, ஒரு வாழைக்காய் இருக்கா, டக்கு கட் பண்ணி பஜ்ஜி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாம். இந்த அளவுக்கு மசித்து எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட மறந்துட்டேன், உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போது போண்டா போடுறதுக்கு நம்ம கடலை மாவு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 1 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரொம்ப காரம் போடாதீங்க, ஆல்ரெடி அதுலேயும் காரம் இருக்குது. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பச்சரிசி 1 ஸ்பூன், சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, நிறைய போட வேணாம், 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா நம்ம மாவு நல்லா எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கையில் கரைக்கிறப்ப உங்களுக்கு அதை கட்டியெல்லாம் தெரியும். அப்போ கரண்டியில் கரைக்கிறப்ப தெரியாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த கட்டி சுத்தமாக, நீங்கள் எடுத்தோடனே டக்குன்னு தண்ணியை ஊற்றி கரைக்காதீங்க, அது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த கடலை மாவை கையிலேயே கரைக்கலாம். ஆனாலும் நம்ம உருளைக்கிழங்கு உருண்டை பிடிக்கணும், அதனால் நான் கரண்டியில் கரைக்கிறேன். உங்களுக்கு எது வசதியோ, கையில் கரைக்கிறதுனாலும் கரைக்கலாம், எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவை தொடுறப்ப நம்ம கையில் திக்காக ஒட்டணும், கீழே விழாமல் ஒட்டணும். அதுதான் நம்மளுக்கு போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் ஆயிடக்கூடாது. அந்த பதத்துக்கு மாவை கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு ஃபைனலாக உங்களுக்கு நான் காட்டுவேன், உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கடலை மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எங்கேயுமே கட்டியே இருக்காது. கையில் கரைங்க, ரொம்ப பெஸ்ட்டு. கையில் கரைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு, சீக்கிரம் வேலை முடியும் கரண்டியை விட. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், ஃபைனலாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால அதுக்கேற்ற மாதிரி போடணுன்றதுக்காக ஃபைனலாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் போண்டா சுடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஊற்றுனீங்கன்னா பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், ஃபைனலாக பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு, பெருங்காயம் இதை மட்டும் ஃபைனலாக சேருங்க. அவ்வளோதான். இப்படி ஊற்றுனீங்கன்னா அழகாக இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த கரண்டியில் பாருங்கள், அது ஒட்டி இருக்குது பாருங்கள், கடலை மாவு கரண்டியில் ஒட்டி இருக்கணும், அதுதான் பதம். இப்போ உருளைக்கிழங்கு மசியலை நம்ம இது மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி கடலை மாவில்
ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுக்கலாம். கடலை மாவில் இது மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சோண்டு டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு போடுங்க. சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. பெருசாக வச்சு செஞ்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளுக்குள்ளே உருளைக்கிழங்கு வேகாமல் போயிடும். சிம்மில் வச்சு செய்யுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதெல்லாம் கீழே ஆயிலில் கீழே ஒட்டிடும். அப்போ லைட்டாக கொஞ்சம் திருப்பி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் தானாகவே அதுவாகவே பிரிஞ்சிடும். நம்ம போட்ட உடனே ஒரு செகண்டில் நீங்கள் அது வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அடியில் ஆயிலில் இந்த வாணலில் பிடிச்சிரும். அதனால் இது மாதிரி இதை பாருங்கள், தனியாக தானாகவே பிரிஞ்சிருச்சு பாருங்கள். ஒவ்வொரு உருண்டையாக தானாக பிரிஞ்சிடும். நல்ல ஒரு கோல்டன் கலர் வரப்போ போண்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பப்புள்ஸ்லாம் லைட்டாக அடங்கிரும். அதுதான் ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லுவேன், பப்புள்ஸ் அடங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நுரை நிறைய வரப்போ வெந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை மட்டும் நம்ம எப்போயும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தால் நம்ம எடுத்துடணும். அவ்வளோதாங்க. சுட சுட டீயோட இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை சாப்பிட்டு பாருங்கள். இதை விட சொர்க்கம் என்னங்க இருக்குது? உருளைக்கிழங்கு போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது தவறாக இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இது மாதிரி நம்ம போடுற வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.